ஜெபம் பண்ண கடவோம். இயேசுவே ஓமாய் ஞானிதா உள்ளம் கனியுமே கனார ஓமாய் காணுங்க மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இப்பொழுதும் கொடாரியானது மரங்களின் வேரில் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, கிருபையாக இதிலிருந்து இன்னும் காலங்களை எங்களுக்கு நீர் தந்து இந்த சாம்பல் புதன் ஆராதனைக்குள்ளாக கடந்து வரும்படியாக எங்களுக்கு நீர் கிருபை தரட்டிருக்கிற உங்களுடைய அன்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேலையிலும் நீர் எங்களோடு தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி அருளி இதிலிருந்து காலங்களுக்காக எங்களை நாங்களே முற்றிலுமாக ஆயத்தப்படுத்தி கொள்ள இந்த 40 நாட்கள் ஆண்டவரே எங்களுடைய சுயத்தை நாங்கள் வெறுத்து தேவன் விரும்புகிறவைகளை நாங்கள் தரித்து கொண்டு உமக்குள்ளாக நாங்கள் வாழ வளர தேவனீர் எங்கள் கிருபை தந்தரல வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆராதனுடைய கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். துவக்க முதல் முடிவரை தெய்வீக பிரசன்னத்தினால் நிரப்பி அருளி தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னித்து சுத்திகரித்து தெய்வீக சமாதானத்தோடு நாங்கள் கடந்து செல்ல தேவனீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ள வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுப்பி நின்று பாமாலையின் 90வது பாடலை நாம் பாடுவோம். 40 நாள் ராப்பகல் என்கிறதான ஹிம் நம்பர் 90, பாமாலை 90வது பாடல். 40 நாள் ராப்பகல் வானவாசப்பனிலே 40 நாள் ராப்பகல் சோதிக்கப்பட்டு வெந்தி கோலிரை காட்டு பேரோகத்தோரை மாஜபோமக்கு தரை கலோமக்கு ஜெபம் பண்ண கடவோம். நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக ஒப்பு கொடுப்போம்.
2026ஆம் ஆண்டிலும் லெந்தனும் காலங்களை காணும்படியாக தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த லெந்தனும் காலங்கள் நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொள்ளும்படியாக, நம்மளுடைய சுயத்தை வெறுத்து தேவனுடைய சமூகத்தில் நாம் சேரும்படியாக, நம்மிலே காணப்படுகிறதான பாவங்கள், நம்மில் காணப்படுகிறதான அந்தகாரத்தின் கிரியைகள், நம்மில் காணப்படுகிறதான தேவன் விரும்பாத பலவிதமான தன்மைகளை நாம் வெறுத்து தேவன் விரும்புகிறவைகளை நாம் தொடர்ந்து வாஞ்சிக்க தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். இந்த நேரத்திலும் நம்மை நாமே ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, ஆவின் கனிகளை தரித்து கொள்ளும்படியாகவும் மாம்சத்தின் கிரியைகள் யாவையும் நாங்கள் வெறுத்து விடுவதற்கு இந்த காலங்களை எங்களுக்கு நீர் பிரயோஜனமாக்கி தந்தார்களும் என்ற ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். நம்மிலே காணப்படுகிறதான பலவிதமான குணாதிசயங்கள், கோபங்கள், பகைகள், விரோதங்கள், பொறாமைகள், புறம் கூறுதல், பொய் சாட்சி கூறுதல், இப்படிப்பட்டதாக இருக்கிற பலவிதமான தவறான இருதயத்தின் நினைவுகளை ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களுக்கு நீர் மன்னித்தருளும். இந்த பாவமானது உம்மிடத்தில் சேரக்கூடாமல் எங்களை தூரமாக வைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் மனம் முறிந்து ஆண்டவரே எங்களுடைய மனதிலிருந்து ஆழத்திலிருந்து நாங்கள் ஆண்டவரே எங்களை மன்னியும் என்ற ஆண்டுடைய சமூகத்தில் நாம் வருகிறோம் என்று ஒரு விசையாக நாம் காத்திருப்போம். யோபு கூறுகிறார், ஆகையால் நான் என்னை அருவரித்து தூளும் சாம்பலையும் தரித்து கொண்டு நான் மனஸ்தாபப்படுகிறேன். தூளையும் சாம்பலையும் தரித்து கொண்டு மனஸ்தாபப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். நாம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். மண்ணுக்கு மண்ணாக நாம் ஒப்பாக காணப்படுகிறவராக இருக்கிறோம். இந்த மண்ணுக்கு மண்ணானவர் இந்த மண்ணுக்கு செல்வதற்கு முன்பதாக இந்த தேவனை தரிசித்து கொள்ளும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். அதற்கு தடையாக இருக்கிற எங்களுடைய பாவங்களை நாங்கள் வெறுக்கும் வண்ணமாக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று நம்மை நாமே ஆண்டுடைய சமூகத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுப்போம். நினிவேயின் பட்டணத்தார் எப்பொழுது அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதோ, சுவிசேஷம் எப்பொழுது அவர்களுக்குள்ளாக சென்றதோ, அவர்கள் தங்களை வெறுத்தவர்களாக 40 நாள் வாசித்தவர்களாக காணப்பட்டார்கள். தேவன் அவர்களுக்கு மனம் இறங்கினவர்களாக காணப்பட்டார். நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களுக்கு மனம் இறங்கி எங்களில் காணப்படுகிற எல்லா குறைபாடுகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீ நிறைவாக்கி தந்தரல வேண்டும் என்று நம்மை நாமே ஒரு விசையாக தாழ்த்தி முழங்கால் படியிட்டவர்களாக 51வது சங்கீதத்தை நாம் யாவரும் இணைந்து நாம் வாசிப்போம். பாவ அறிக்கை சங்கீதமாகிய சங்கீதம் 51வது சங்கீதத்தை நாம் யாவரும் இணைந்து ஒரு விசையாக ஆண்டுடைய சமூகத்திற்கு முன்பாக பாவங்களை அறிக்கை செய்தவர்களாக நாம் யாவரும் இணைந்து வாசிப்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது இரக்கங்களின்படி என் மீது நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும். என் மீதுகளை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. வேறு ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கு நடப்பித்தேன். நீர் பேசும்போது நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் போது உடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறேன். அந்த கருத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவே. நீர் என்னை சோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையில் மென்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியை கேடு செய்யும், அப்பொழுது நீர் நோக்கின எலும்புகள் கழிவுறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் முது முயத்தை பறித்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். முச்சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் புது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் புது பரிசுத்த சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவும் நீதியை கெம்பீரமாய் பாடும்.
ஆண்டவரே, என் உதடுகளை திறந்ததும் அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவே. தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனே, உண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணீர். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகனமுமாகிய நீதியின் பலியில் பிரியப்படுவே. அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காலைகளை பலியிடுவார்கள். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் பண்ண கடவோம். தயவுள்ள கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொண்டருளும். அப்பொழுது திரும்புவோம். அழுகையோடும் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் உம்மிடத்தில் திரும்புகிற உம்முடைய ஜனமாகி எங்கள் மேல் கிருபையாயிரும். கிருபையாயிரும் கர்த்தாவே. நீர் இரக்கமும் உரக்கமும் நீடிய சாந்தமும் சம்பூர்ண தயவும் நிறைந்த தேவன். தண்டனைக்கு பாத்திரராய் இருக்கிற எங்கள் மேல் பொறுமையாய் இருக்கிறீர். உம்முடைய ஜனங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும் கர்த்தாவே, இறங்கி பொறுத்தருளும். உம்முடைய சுதந்திரமாகிய நாங்கள் கலங்காதபடி செய்யும். உமது இரக்கம் மிகுந்ததாய் இருக்கிறபடினால் கர்த்தாவே, எங்களுக்கு செவி கொடும். திரளாய் இருக்கிற உம்முடைய இரக்கங்களின்படி எங்களை நோக்கி பாரும். உம்முடைய குமாரனும் எங்கள் புண்ணியருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மத்தியஸ்தரின் மூலமாய் இதை அனுக்கிரகித்தருளும். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் அறிவிப்போம். பர மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, மன்னிக்கிறது போல இக்குற்றங்களுக்கு எல்லா இருதயங்களும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் அவரது பரிசுத்த லாபத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமும் பரிசுத்த ஆவியானவர் லேவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவலபதி சொன்ன வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன்முழு இருதயத்தோடும் உன்முழு ஆத்துமாவோடும் உன்முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதை பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் நீ அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். இந்த பிரமாணங்களை கைக்கொள்ள வேண்டிக் கொள்கிறோம். ஜபமன கடவோம். லந்தனும் நாட்களின் முதல் 6 சுருக்க ஜபம். சர்வ வல்லமையுள்ள நித்திய பராபரனே, தேவரீர் சிருஷ்டித்தவைகளில் ஒன்றும் பகைக்காதவரும் தங்கள் பாவங்கள் நிமித்த மனசாவப்படுகிற யாவருக்கும் மன்னிப்பை அருள்கிறவரே, எங்களுடைய பாவங்களை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி எங்கள் நிர்பாக்கியத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவனிடத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள்ளாக நொறுங்குண்ட புதிதான இருதயத்தை சிருஷ்டித்தர வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சபையார் அமருவோம். வேத பாடங்கள் வாசி கேட்போம். முதலாம் வேத பாடம், அதைத் தொடர்ந்து 2ஆம் வேத பாடத்தை வாசிப்போம். ஏசாயா 58ஆம் அதிகாரம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் முடிய. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரைப் போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதுக்கும் உபவாசிக்கிறீர்கள்.
நீங்கள் உங்கள் குக்கர்களை உயரத்திலே கேட்கப்படும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலைப் போல இரட்டிலும் சாம்பலிலும் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாக இருக்குமோ? இதய உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய். அக்கிரமத்தின் கட்டுகளை அவித்துக்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நிகழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகார்ந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ளனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும் என்றார் என்பது வாசிக்கும்படியாக குறிப்பிட்டுள்ள முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களும் 18-19 வசனங்கள். Matthew chapter 13 verses 1 to 4 and verses 18 and 19. மத்தேயு 13ஆம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல். இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவர் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. 18ஆம் வசனம். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். வாசிப்படியாக குறிக்கப்பட்ட வேதபாடம் வாசித்தாயிற்று. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமதோடு இருப்பாராக. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை அடங்கி இருக்கிறது. தேவனுக்கே The Gospel is taken from the Gospel according to St. Matthew chapter 6 verses 16 to 18. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை கேளுங்கள். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகத்தை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தன. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்த காலத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார் என்றார் என்பது. வானத்தையும் பூமியையோ காணப்படாதமான எல்லாவற்றையும் படுத்துரைக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை சுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பிறனுக்குமான இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன். அவர் சர்வவல்லமைக்கு முன்னே ஜனிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்த்தேவன் மெய்த்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சலத்தை உண்டாக்கினவர், முதல் நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பிரபலத்துக்கு இறங்கி பிரசுத்தாவியானவர்களே கண்ணத்தை உதிர்த்து மனிதனானார். நமக்காக புதிய காலத்தில் சிறு அறையுண்டு பாடுபட்டு மறித்து அடக்கமிடப்பட்டார். வேத வாக்கின்படி 3 நாள் உயிர்த்தெழுந்தார்.
பறந்து கேறே பிறகு பசு வீற்றிருக்கிறார். வீரொரு மனிதர் நியாயத்திற்கு மயமடை திரும்ப வருவார். அப்படி ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிற்கு மறந்து புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனும் கூட தொழுது சோசரிக்கப்படத்தக்கமாய் தீர்க்கதரிசி வழியாக ஒருத்தருக்கிற பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்பு என்னும் காலங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். லெந்த் என்கிற காலம் அப்படின்ட்டு சொன்ன உடனேயே அது வசந்த காலத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. ஸ்ப்ரிங் சீசன் அல்லது துளிர் விடும் காலங்களை என்ன செய்கிறது, குறிக்கிறதாக இருக்கிறது. பழைய வைகளை விட்டு புதிதான தன்மைகளை, தேவன் விரும்புகிற தன்மைகளை நாம் தரித்து கொள்ளும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். இந்த லெந்த் என்கிற வார்த்தையானது நமக்கு வேதாகமத்தில் இல்லை. இருப்பினும் இதற்கு வரலாறுல ஒரு பெரிய பின்னணியங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. ஹிஸ்டாரிக்கலி இது ஒரு பெரிய ஈவெண்ட்டாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தவர்கள், தேவ தூஷணம் செய்தவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தவர்கள், சபைக்கு வெளியாக காணப்பட்ட தேவனை வெறுக்கிற ஜனங்கள் இந்த சபைக்குள்ளாக தேவனுடைய தன்மைக்குள்ளாக வர விரும்புகிற அந்த தருவாயிலே தங்களை தாங்களே தாழ்த்தி தங்களை தாங்களே மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு காலமாகிய இந்த லெந்து காலமாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. ஆகவே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த சாம்பல் புதன் ஆராதனையிலே அல்லது இந்த சாம்பல் புதன் கிழமையிலே வந்து அவர்களுடைய தலையிலே இந்த சாம்பலை தரித்து கொண்டு நாங்கள் மனம் திரும்புவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்கிறதான ஆயத்தத்தோடு காணப்பட்டு 40 நாட்கள் உபவாசித்து ஜபித்து சுயத்தை கட்டுப்படுத்தி தேவனுக்கு பிரியமாக வாழும்படியாக தேவனுடைய தன்மைகளையும் நற்கிரியைகளையும் செய்தவர்களாக வாழ்கிறவர்களாக என்ன செய்கிறாங்க, காணப்படுகிறாங்க. இதை சபையானது கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. ஒருவன் மையாகவே அவன் மனம் திரும்பினால் என்றால் அதற்கு பின்பதாக மீண்டுமாக அவனுக்கு சபைக்குள்ளாக அழைத்து அவனை சபைக்குள்ளாக கிறிஸ்துவின் அங்கத்திற்குள்ளாக சேர்த்து கொள்கிறதாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. இதுதான் லெந்து காலங்களின் ஒரு பின்னணியமாக என்ன செய்கிறது இருக்கிறது. அன்னைக்கு சபையானது ஒரு கண்காணியாக காணப்பட்டது. இன்று சபையானது கண்காணி அல்ல, ஆனால் கிறிஸ்துவே நம்மை கண்காணிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வெளியரங்கமான மாற்றத்தை காட்டிலும் உள்ளான மாற்றத்தை தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார், விரும்புகிறவராக இருக்கிறபடினாலே இந்த லெந்தனும் காலங்களின் அர்த்தங்கள் எவ்வாறாக காணப்படுகிறது என்றால், எனக்கும் தேவனுக்கும் உள்ளதான தனிப்பட்ட அந்த உறவிலே காணப்படுகிறதான பிரிவினைகள், காணப்படுகிறதான பலவிதமான குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும்படியான காலத்தை தேவன் என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறவராக இருக்கிறார். எப்படி நிவர்த்தி செய்கிறவர்களாக இருக்கிறோம், நாம் சிந்தித்து பார்ப்போம். ஞானஸ்தானம் பெறும்போது அல்லது திடப்படுத்தல் எடுக்கும் போது, திருமண உறவுக்குள்ளாக நாம் கடந்து வரும்போது நிறைய உடன்படிக்கைகளை நாம் பண்ணிக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த உடன்படிக்கைக்கு எல்லாம் நாம் உண்மை உள்ளவர்களாக வாழுகிறோமா என்பதை எண்ணி பார்க்கும் வண்ணமாகவே இந்த 40 நாட்களை நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொள்ளும்படியாக, ஆராய்ந்து பார்க்கும்படியாக தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறவராக காணப்படுகிறார். ஆகவே நாம் இதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், இந்த லெந்து காலத்தில் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். லெந்தனும் காலங்கள் அப்படின்ட்டு சொன்ன உடனேயே முதலாவது ஞாபகம் வருகிறது எதுதான், உபவாசம் தான் என்ன செய்யும் நமக்கு ஞாபகம் வருகிறதா. உபாசிக்கிறீங்களா, உபாசிப்பீங்களா? முடிந்தவர்கள் என்ன செய்யுங்க, முடிந்தவர்கள் என்ன செய்யுங்க, உபவாசிங்க. உபவாசிக்கிறதற்கும் நிறைய விதங்கள் என்ன செய்யுது. வெறும் உணவை மாத்திரம் கட்டுப்படுத்தி அல்லது உணவை மாத்திரம் வெறுப்பது என்பது உபவாசம் அல்ல. அதை காட்டிலும் நாம் எதற்கெல்லாம் அதிகமாக முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமோ அல்லது என்னுடைய நேரம் எதற்கெல்லாம் அதிகமாக செல்லுகிறதோ அது விரயமாக காணப்படுகிறது என்றால் அது எல்லாத்தையும் என்ன செஞ்சிடலாம். எல்லாருக்கும் இப்போ ஒரு ஹேபிட் ஆகிட்டு, ராத்திரியில் ஃபோன் உட்காந்து பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, நேரம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, எப்படி போகுது அப்படின்ட்டு என்ன செய்யலை. கொஞ்சம் அதை கட்டுப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து நாம் படுக்கும்போது தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஃபோன் பண்ணி அதிக நேரம் பேசுகிறவர்களாக இருக்கிறோம். சில நேரத்தில் நாம் கூடி சில நேரத்தில் அநேக கட்டுக்கதைகள் என்ன செய்கிறோம், பேசுகிறவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை அவங்களுக்கு அப்படி நடந்திருக்கிறோம், ஒருவேளை இப்படி என்ன செஞ்சிருக்கலாம், அவங்களுக்கு எப்படி நடந்தா என்ன, நமக்கு என்ன நடக்குது அப்படின்ட்டு நமக்கு என்ன செய்ய மாட்டேறதுக்கு தெரிய. அடுத்தவர்களை குறித்து அல்ல, நம்மை குறித்து நாம் சிந்திக்கும்படியாக தேவன் என்ன செய்திருக்கிறார், இந்த நேரத்தை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறவராக காணப்படுகிறார். ஆகவே நிதானித்து ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் எந்த காரியத்தை விரும்பவில்லையோ அந்த காரியத்தை நான் என்ன செய்கிறேன், அந்த காரியத்தில் என்ன செய்கிறேன்,
வெறுக்கிறேன். ஃபோனில் எடுத்தீங்க அப்படின்னாலே ஸ்க்ரீன் டைம் அப்படின்ட்டு ஒரு டைம் என்ன செஞ்சிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் ஸ்க்ரீனை நம்ம என்ன செய்கிறோம், யூஸ் பண்ணுறோம். அதில் சோஷியல் மீடியா எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம், தேவையானவைகளை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோன்ட்டு எல்லாம் பிரித்து ஃபோனே என்ன செய்து நமக்கு கற்றுக் கொடுக்க, எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் போது நம்மை கட்டுப்படுத்துவதும் மிகவும் அவசியமாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஆகவே தேவன் விரும்புகிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நல்ல கனிகளை கொடுக்கும்படியாக தேவன் என்ன செய்கிறார், விரும்புகிறவராக இருக்கிறார். எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை நான் புதுப்பித்து கொள்ளும்படியாக தேவன் என்ன செய்கிறார், விரும்புகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டிலும் தலைப்பாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதால வேத வசனமானது சங்கீதம் 51வது சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 51வது சங்கீதம் 10வது வசனம். தேவனே சுத்த இருதயத்தை என்னையில் சிருஷ்டியும். போதும். தேவனே சுத்த இருதயத்தை, தேவன் என்னிட்ட என்ன விரும்புகிறார் என்றால், என்னுடைய இருதயம் எப்படியாக இருக்கணுமா, என்னுடைய இருதயம் எப்படியாக இருக்கணும், சுத்தமான இருதயத்தை தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார், விரும்புகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய சுத்தமானால் தொடர்ந்து வருகிற நாட்களிலே இந்த சுத்த இருதயத்தை மையமாக வைத்து வருகிற காலங்களிலே அவங்களோடு பேசும்போது இயேசுவானவர் கூறின ஓமைகள், இயேசுவானவர் கூறின பலவிதமான ஓமைகளை வைத்து நாம் தியானிக்கும்படியாக இந்த லெந்து காலத்தில் என்ன பண்ணுகிறோம், ஆயத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக இந்த நாளிலே தெரிந்து கொள்ளப்பட்டதான ஓமை எந்த ஓமை அப்படின்னா, வாசி கேட்ட 2வது வேத பகுதி மத்தேயு 13ஆம் அதிகாரம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் ஒரு ஓமை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விதைக்கிறவனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விதைக்கிறவன் என்ன செய்கிறவனாக இருக்கிறான், விதையை விதைக்கிறான். அந்த விதையானது எங்க போய் விழுகிறது அப்படின்ட்டு வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் விதைக்கையில் சில விதைகள் எங்க விழுந்ததா, வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை என்ன செய்தது. ஒரு விதைக்கிற ஓமை குறித்து இயேசுவானவர் என்ன செய்கிறார், விவசாயி, சரியா, விவசாயி இருக்கிறான். விவசாயி என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, விதைகள் எல்லாம் அப்படியே நல்லா என்ன செஞ்சுக்கிறான், அவனுடைய பையில என்ன செய்கிறான், நிறைத்து வைத்து அந்த கையை அவன் உள்ளாக போட்டு என்ன செய்கிறவனாக இருக்கிற, இப்போ தூக்கி விதைக்கிறவனாக. அன்றைக்கி என்னது இல்லை, மஷின்லாம் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரொம்ப டெவலப் ஆகிருக்கு. இன்றைக்கி டெவலப் ஆகி அந்த விதை நிலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலத்தில் அழகாக அந்த விதைகளை என்ன செய்வாங்க, போடுவாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைனாக விதைகள் என்ன செய்யப்பட்டிருக்கும், போடப்பட்டிருக்கும். அது விதைக்கிறக்கும் ஈஸியாக இருக்குது, அது அறுக்கிறக்கும் என்ன செய்கிறது, ஈஸியாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் அப்படிப்பட்டதான ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஆகவே விதைக்கிறவன் என்ன செய்கிறான் என்றால், விதைக்கிறதற்கு விதையை எடுத்து அவன் பாட்டுக்கு என்ன செய்கிறான், போடுகிறவனாக இருக்கிறான். அதுல சில விதைகள் எங்க போய் விழுகிறது அப்படின்னா, வழி அருகே என்ன செய்கிறது. வழி அருகே என்றால் எப்படிப்பட்ட பகுதியாக இருக்கிறது, வழி அருகே என்றால் எப்படி, வழி அருகேன்னா எப்படி, அந்த அந்த நிலத்துல இருக்கிறதான எல்கை பகுதியில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாதை, நடைபாதை அல்லது ஒத்தடி பாதை அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம், நல்ல நடைபாதை அப்படின்ட்டு என்ன செய்வோம் சொல்லுவோம். அதில் என்ன செய்வாங்க, அதில் என்ன செய்வாங்க, நடப்பாங்க. அதில் என்ன செய்வாங்க, நடப்பாங்க. அதில் நடந்து 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 அந்த நிலம் எப்படியாக மாறி போயிட்டு, நிலம் எப்படியாக மாறி போயிட்டு கடினமாக என்ன செஞ்சிருக்கிறது, ஹார்டாக என்ன செஞ்சிருக்கிறது, மாறி இருக்கு. ஹார்டான நிலத்துல விதையை விதைக்கும் போது அந்த விதை உள்ளாக என்ன செய்யாது, போகவே என்ன செய்யாது, போகாது. அது மேலாகவே என்ன செய்கிறது, தங்கிக் கொள்கிறதாக இருக்கிறது. அந்த வதி பாதையானது எவ்வளவு ஹார்டா இருக்குது அப்படின்னா, நீங்க தண்ணியை போட்டா கூட அந்த தண்ணி உள்ள என்ன செய்யாது, போவாது. அந்த நிலம் அவ்வளவாக என்னது, கடினமாக என்ன செய்கிறது, மாறி போயிருக்கிறதாக இருக்கிறது. அந்த கடினமான நிலத்துல விதை போகும்போது அந்த விதை எப்படியாக மாறுகிறது, வீணாக. விதையில ஜீவன் இருக்கு, விதையில என்னது இருக்கு, ஜீவன் இருக்கு. ஆனா அந்த விதையானது இந்த பாதை அருகிலே போடப்படும் போது அது பிரயோஜனம் இல்லாமல் என்ன செய்கிறது. அப்போ இந்த பாதை எதை குறிக்கிறதாக இருக்கிறது, இந்த பாதை எதை குறிக்கிறதாக இருக்கிறது. சுத்த இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்த பாதை எதை குறிக்கிறது என்றால், என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான கடினத்தை அது என்ன செய்கிறது, காண்பிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இருதயத்தில் காணப்படுகிறதான கடினம், இருதயத்தில் காணப்படுகிறதான ஹார்ட்னஸ், the hard heart, the hardened heart. நம்மளுடைய இருதயமும் அந்த நிலத்தை போல, அந்த வயலினுடைய அந்த பாதையை போல என்னதாகி மாறி போயிருக்கிறது, கடினமாக மாறிட்டா அப்படின்னா இருதயம் அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டா அல்லது ரொம்ப ஹார்ட் ஆகிட்டா,
அதற்கு என்ன பொருள் ஆகும்? அதற்கு என்ன பொருள் ஆகும்? ஆண்டோடைய வார்த்தையை கேட்ட உடனே வார்த்தை எப்படி இருந்துச்சு? ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு அப்படின்ட்டு என்ன செய்கிறோம்? உட்கார்ந்து அப்ப இருதயம் என்ன ஆயிட்டு? வார்த்தையை கேட்ட உடனே இந்த வார்த்தை எனக்கு இல்ல, என் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யுது அப்படி நடிச்சிட்டோம். அப்படின்னாலே என் இருதயம் என்ன செஞ்சுட்டு ஏன் இருதயம் என்ன செஞ்சுட்டு? ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, மாறு, மனம் மாறு, மனம் திரும்ப, ஆண்டவருக்குள்ளாக திரும்ப, பழையவைகளை பாவமானவைகளை விடு அப்படின்ட்டு சொல்லுது. இன்னைக்கு இல்லப்பா, நான் என்ன செய்யறேன்? கொஞ்ச காலம் கழிச்சு நான் என்ன செய்யறேன்? இது எல்லாத்தையும் என்ன செய்யறேன்? கொஞ்ச காலம் கழிச்சு செய்யறேன். தாமதிக்கிற அநேக நேரங்களாக என்ன செய்கிறது? நான் அனுதினமும் வேத வாசிக்கேன், அனுதினமும் ஜெபிக்கிறேன், அனுதினமும் ஆலயத்துக்கு போகிறேன், ஓய்வு நாளான தவறாம ஆலயத்துக்கு என்ன செஞ்சிருவேன், போயிருவேன். ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் எப்படி உள்ள போறேனோ அப்படியே தான் என்ன செய்வேன். நான் வேதத்தை வாசிக்கிறதுக்கு முன்பாக எப்படி இருந்தேனோ அப்படியாகவே நான் என்ன செய்வேன், இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லுகிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் என்னுடைய இருதய கடிலத்தை என்ன செய்கிறது? இருதய கடிலத்தை என்ன செய்கிறது? இந்த இருதய கடிலம் எந்த அளவுக்கு கொண்டு போகும் அப்படின்னா, இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையா என்று சந்தேகப்பட அளவு வரைக்கும் என்ன செய்யும்? நம்மள என்ன செய்யும்? இஸ்ரவேலின் ஜனங்களை தேவன் என்ன செய்கிறார்? அழைக்கிறார், வாக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? பாலும் தேனும் ஒடுகிற கானான் தேசத்திற்குள்ளாக நான் என்ன செய்வேன்? உங்களை கொண்டு போவேன் என்று சொன்ன தேவன் தங்களுடைய கண்களுக்கு முன்பாக செவதர் சமுத்திரத்தை ரெண்டாக என்ன செய்கிறார்? பிரிக்கிறவராக இருக்கிறார். வனாந்திரமாக இருக்கு, வட்ட வனாந்திரம். அந்த வனாந்திரத்திலிருந்து தேவன் என்ன செய்கிறார்? நீருட்டை, தண்ணீரை என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறவராக இருக்கிறார். வானத்தை அண்ணாந்து பார்க்கிறாங்க, அங்கிருந்து என்ன உழுது? மண்ணா உழுகிறதாக இருக்கிறது. சொல்றாங்க, ஐயா எங்களுக்கு இறைச்சி வேணும் அப்படின்ட்டு சொன்ன உடனே தேவன் என்ன செய்கிறார்? அவர்களுடைய நாசி நிறைவும் வண்ணமாக, அவர்களுடைய மனம் திருப்தி அளவும் வண்ணமாக என்ன செய்கிறது? அவர்களுக்கு இறைச்சியில செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. இது எல்லாம் நடந்த பிறகு மோசையை பிடிச்சு வச்சு சொல்றாங்க, தேவன் என்ன ஓட்ட மட்டும்தான் பேசுவாரா? இந்த பேசுகிற தேவன் உள்ளிடத்தில் மட்டும்தான் பேசுவாரா? இவர் உண்மையாகவே ஓட்ட பேசுறாரா அப்படிங்கிற கேள்வி என்ன செய்கிறாங்க? ஏன் இந்த கேள்வி? இருதயம் என்னதா இருக்கு? இருதயம் என்னது இருக்கு? கடினமாக வாசிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். என்ன சொல்றாரு? உங்க இருதயங்களை கடினப்படுத்தாது. அதுதான் எல்லா சங்கீதத்திலும் நம்ம என்ன செய்யறோம்? எல்லா வாரமும் எல்லாம் வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம், பாடுகிறவர்களாக இருக்கிறோம். சங்கீதம் 95ஆம் சங்கீதம் 8வது வசனம், அங்கேயும் அதே தான் கூறப்படுகிறது. உங்கள் இருதயத்தை என்ன செய்யாதீங்க? கடினப்படுத்தாதீர்கள். உங்கள் முற்பிதாக்கள், உங்கள் இஸ்ரவேலின் ஜனங்கள் என்ன செய்தாங்க? 40 ஆண்டுகள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவனுடைய வார்த்தையை நேரடியாக கண்டார்கள். ஆனா இருதயமும் எப்படியாக இருந்துச்சு? 40 நாள்ல போக வேண்டிய இடத்துக்கு தேவன் 40 வருஷமாக என்ன செய்தார்? அழைத்து போனவராக இருக்கிறார். அழைத்து போனது நிமித்தமாக அந்த இருதயம் கடினமானது குறைவுபடவே என்ன செய்யல? காணப்படல. சரி, இந்த இருதயம் கடினமாக இருக்கிறபடினால எனக்கு என்ன ஆகிறதாக இருக்கிறது? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். பறித்து என்ன செய்கிறான்? என்ன நடக்கிறதாக இருக்கிறது? ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராத போது, நம்ம மனம் திரும்பாத போது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது பொல்லாங்கனவன் என்ன செய்கிறவனாக இருக்கிறான்? வந்து இருதயத்தில் என்ன செய்கிறான்? விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். பொல்லாங்கனவன் என்ன செஞ்சு கொண்டே இருக்கிறான்? நம்மிடத்தில் சுத்தி கொண்டே இருக்கிறான். எப்போ விழுவோம் என்று காத்து கொண்டே இருக்கிறான். இந்த தேவனுடைய வார்த்தையானது நமக்குள்ளாக செயல்படாமல் போயிட்டு அப்படின்னா அவன் வலை விரித்து காத்து கொண்டுட்டு இருக்கிற அந்த வலைக்குள்ளாக நாமும் விழுந்து போகிறவர்களாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம்.
இருக்கிறோம். ஆகவேதான் வசனத்தை கேட்கும், ஆனா வசனம் என்ன அப்படிங்கறத என்ன செய்யறோம், மறந்து போயிடுறோம். வசனத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுனால அந்த சத்தியம் நமக்குள்ள நிலைத்து நிற்காமல் என்ன செய்கிறது, போகிறது. மனம் திரும்புதற்கு நம்மளுடைய இருதயமானது என்ன செய்கிறது, கடினப்படுகிறதாக இருக்கிறது. விசுவாசத்திற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கும் அது ஒரு தடையாக என்ன செய்கிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. இன்னொரு லெந்தனும் காலங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதில் முதலாவது இந்த சாம்பல் புதன் ஆராதனையிலே தேவன் ஒரே ஒரு காரியத்தை நம்ம இடத்தில் கூறுகிறவராக இருக்கிறார். இந்த கடினமான இருதயத்தை நாம் வெறுக்க, இந்த கடினமான இருதயத்தை சதையான இருதயமாக மாற்ற தேவன் நம்ம இடத்தில் என்ன செய்கிறவராக இருக்கிறார், விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கடினமான இருதயம் இன்னும் கடினமாக இருக்கும் என்றால் விதைக்கிற விதையானது விதைத்து கொண்டே இருக்கும். எங்க பார்த்தாலும் நீங்க சத்தியத்தை கேட்கலாம், எங்க பார்த்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாம், ஆனா ஆண்டவருக்கு நேராக திரும்பவே ஆனா தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். என்னவென்றால் எசேக்கியேல் 36 அதிகாரம் 26வது வசனத்துல சொல்கிறார், நான் என் ஜனங்களுக்கு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு என்ன செய்வேன், தருவேன். இந்த சதையான இருதயத்தை தரித்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறார், அழைக்கிறவராக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடிக்கொள்வோமா ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என்னுடைய இருதயம், என்னுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. வார்த்தைகளை கேட்குறோம், வார்த்தைகளை அநேக நேரங்களில் வாசிக்கிறேன், அநேக நேரங்களில் சிந்திக்கிறேன். ஆனால் அந்த வார்த்தைக்கு மனம் திரும்புவதற்கு என் மனம் ஆண்டவரே கீழ்ப்படியாமல் போகிறது. எங்களை மன்னியும். எங்களுக்கு இருக்கிறதான இந்த கடினமான இருதயத்தை எங்களிடத்திலிருந்து எடுத்து போடும். நாங்கள் வேதத்தை திறக்கும் போதெல்லாம், நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கூடும் போதெல்லாம், நாங்கள் எந்தெந்த வழியில் உம்முடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறோமோ, வேதத்தை வாசிக்கிறோமோ, தியானிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் உம்முடைய வார்த்தையானது எங்களுக்குள்ளாக கிரியை செய்யும்படியாக இந்த கடினமான இருதயத்தை எங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை எங்களுக்குள்ளாக நீர் தாரும். ஒரு சாஃப்டான ஒரு ஹார்ட்டை எங்களுக்குள்ளாக தாரும். அந்த வசனத்தை நாங்கள் உட்கொண்டு அதன்படி செயல்படுவதற்கு இந்த காலங்களிலே, விசேஷமாக இந்த லெந்து காலங்களிலே எங்களை நீர் பக்குவப்படுத்தி அருளும். எங்களுக்கு வேண்டியதான மாற்றத்தை எங்களுக்கு நீர் தந்தருளும். நீர் விரும்புகிற மாற்றத்தை எங்களுக்குள்ளாக செய்தருளும். எங்களில் காணப்படுகிற பலவிதமான மாம்சீக கிரியைகள், பாவமான எண்ணங்கள் யாவற்றிலிருந்தும் எங்களை நீர் விடுவித்தருளும். தொடர்ந்து உமக்கு பிரியமாக நாங்கள் காணப்பட இந்த லெந்தனும் காலங்களிலே நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர எங்களுக்கு நீர் கிருபை செய்தார்களும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.